ஹாய் காய்ஸ், காலை வணக்கம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் என்னென்ன செடி வச்சுருக்குறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். வாங்க வாங்க காய்ஸ் பார்க்கலாம். காய்ஸ், இதுதான் எங்கள் வீட்டு வெளி சைடு. பாருங்கள் என்னென்ன செடி இருக்குதுன்னு பாருங்கள். இது லயன் கீரைன்னு சொல்லுவாங்க. இது பொன்னாங்கண்ணி கீரை, மஞ்சள் கலர் பூ பூக்கும் அது. இது மணி பிளான்ட்டு. இது மஞ்சள் கலரில் பூக்கும் இல்லைங்க காய்ஸ், அந்த செடி. அப்படியே வாங்க, அப்படியே வந்தீங்கன்னா காய்ஸ், இது சங்குப்பூ செடி. சிவனுக்கு சனீஸ்வரனுக்கு உகந்த பூ இது, அந்த செடி. அப்புறம் இது நித்திய கல்யாண செடி. இப்போ தான் தளைஞ்சி வருது, மழை பெஞ்சதுனால தளைஞ்சி வருது. இது அப்படியே மிளகா செடி. அப்படியே வந்தீங்கன்னா கத்தாழை. இது தேர் கத்தாழைன்னு சொல்லுவாங்க காய்ஸ். இது கண் டிஸ்டிக்கு வைக்கிறது. இது வச்சுருக்கேன் நான். அப்படியே வந்தீங்க அப்படின்னா இது கல்லுக்கு நல்லா இது நல்லா கேட்குது காய்ஸ். இந்த கல் செடின்னு சொல்லி இருக்குது. எனக்கு நான் 3 நாள் இது சாப்பிட்ருக்குறேன். காலையில் வெறும் வயிற்றுல 3 இலை பொறிச்சு சாப்பிட்டோம்னா இந்த கல்லெல்லாம் கிளியர் ஆயிடுது காய்ஸ், கிட்னியில் இருக்கிற கல். இது நான் பார்த்துருக்கேன், எனக்கு சரியாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா மருதாணி செடி பாருங்கள், பூ பூத்துருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பூத்துருக்குது காய்ஸ் இந்த செடி. அப்படியே வந்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா திருநீற்று பச்சைன்னு சொல்லுவாங்க காய்ஸ். இது இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சிதுன்னா இதை அப்படியே கசக்கி ஊற்றுவாங்க. நமக்கே பெரியவங்களுக்கே இது சாப்பிட்டோம், ஒரு 2-3 தலை பிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தொண்டையில் இருக்க கரகரப்புலாம் போயிடும் காய்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா இது மல்லிகைப்பூ, ஊசி மல்லி இருக்கு இல்லைங்களா, அந்த செடி. இது மலையெல்லாம் கொஞ்சம் நல்லா தளைஞ்சிருக்கு. இது கருந்துளசி. இதுவும் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிது, நமக்கே சளி பிடிச்சிச்சின்னா இதை நம்ம கசக்கி கூட குழந்தைங்களுக்காக இருந்தால் சாறு ஊற்றலாம். நம்ம அப்படியே கழுவிட்டு சாப்பிட்லாம் காய்ஸ். உடம்புக்கு ரொம்ப நல்லது இது கருந்துளசி. இதுவும் அதுதான். இது அழகுக்கு வயலட் கலரில் பூக்குது காய்ஸ். இந்த செடி பேர் எனக்கு தெரியல. இது இருக்குது, பூத்துருச்சு. நான் அறுத்து விட்டு இப்போ மழைக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா தளைஞ்சிருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பக்கெட்டில் வெண்டைக்காய் செடி. சரி வருமா வராதான்னு வெண்டைக்காய் விதை போட்டேன். சூப்பராக இந்த மழைக்கு சூப்பராக வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாணி. இதுவும் சுகருக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க. நான் இதை இன்னும் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. இது வச்சாலும் கண்டிஸ்டிக்கு நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால் வச்சுருக்கேன் நான். மேக்ஸிமம் நான் ஓரளவுக்கு இந்த மாதிரி செடிங்க தான் வச்சுருக்கேன். பூச்செடியை விட இந்த மாதிரி செடிங்க அதிகம் வச்சுருக்கேன் காய்ஸ். இது ஒரு பொன்னாங்கண்ணி கீரை. இந்த கீரை பொன்னாங்கண்ணி கீரை காய்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கத்தாழை அழகுக்குன்னு சொல்லி இருந்தது, நான் வாங்கி வச்சுருக்கேன். இது ஒரு கற்றாழை. இது ஒரு கற்றாழை வகை சேர்ந்தது தான். இது இதை எடுத்தோம்னா பால் வருது. இந்த செடி பேர் எனக்கு தெரியல காய்ஸ். இதில் பொறிச்சு பார்த்தோம்னா பால் வருது. இது என்ன செடின்னு தெரியல, ஆனால் இது கண்டிஸ்டிக்கு நல்லதுன்னு சொன்னாங்கன்ட்டு நாங்கள் கொண்டு வந்து வச்சுருக்குறோம். பார்த்தீங்களா, தொடிச்ச பால் செடி வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது அவ்வளோ நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் ஒரு செடி 2-3 செடி வச்சுருக்கேன் நான், பால் செடி. இது பால் வர்றது. இன்னொன்று இருக்குது, அது முள் செடி. முள்ளில் அந்த இலையை பொறிச்சாலும் பால் வரும். அப்படியே அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் ஏரியா காய்ஸ் கொஞ்சம் காட்டு சைடாக இருக்கிறதுனால பாம்புங்க நிறைய வருது. அதனால் இந்த கத்தாழை வச்ச பாம்பு வராதுன்னு சொன்னாங்க. இதையும் வாங்கி வச்சுருக்கேன்.
இது பாம்பு வராமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் வருது, 1 2 வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு விதை போட்டிருக்கிறேன், நொரை பீக்கிங்காய் செடி. இதெல்லாம் வந்துருச்சு, தளைஞ்சிருக்கு, முளைச்சி வந்திருக்கு. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா பெரியது. இது கொஞ்சம் நிழலுக்கு நல்லாயிருக்கு, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செம்பருத்தி, சந்தன கலர் செம்பருத்தி காய்ஸ். இது பெரிய செடியாகவே இருக்குது, மரம் மாதிரி. நிழலுக்கு எங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் துணி வாஷ் பண்ணுவோம். வெயில் டைமாக இருந்தால் கூட இந்த இடத்துல வந்து நிழலாக இருக்கும். பாருங்கள், நல்லா நிழலாகவே இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து அடுக்கு செம்பருத்தி. இதெல்லாம் நிறைய ஆடுங்க மேயுது காய்ஸ். அதனால் ஆடுங்கள்லாம் கொஞ்சம் வந்து கடிச்சிருது. சரி, அதுக்கும் தீனி இல்லை, அதனால் சரி நாங்கள் எதுவும் முடுக்கிறதில்ல. சாப்பிட்டு முடிச்சிருச்சுன்னா அதுவே கிளம்பிடும். அப்படியே வந்தீங்கன்னா இந்த செடி உங்களுக்கு தெரியும். இது வந்து பைல்ஸுக்கு நல்லது. இது தானாக வந்த செடி தான். நான் சரி அப்படியே தண்ணி ஊற்றி வளர்த்துறேன். இந்த செடி இது வந்து நம்ம நாட்டு துளசி. இதுக்கு பேர் வந்து துத்தி இலை காய்ஸ். இது பேர் துத்தி இலை. இது பைல்ஸ் உள்ளவங்க, வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க இது காலையில் வெறும் வயிற்றில் வந்து 3 தலை அரைச்சி மோரில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா ஒரே நாள் தான் காய்ஸ். 1 நாள் இல்லைன்னா 2 நாள் தான். சூப்பரான வைத்தியம் இந்த செடி. நித்திய கல்யாணி. இது வந்து நாட்டு துளசி. பெருமாளுக்கெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த துளசி செடி நான் வச்சுருக்கேன். அது வந்திருக்கு. அப்படியே வந்தீங்க அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே காய்ஸ் வல்லாரக்கீரை. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வல்லாரை. இது அதிகம் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்லை காய்ஸ். இது வச்சாலும் கண்டிஸ்டிக்கு நல்லது, அரைச்சி சட்னி செஞ்சாலும் நல்லது, பொரியலும் பண்ணலாம். இதை நாங்கள் அப்படியே இந்த மலைக்கு நல்லா ஃபுல்லாக தளைஞ்சிருக்குது பாருங்கள். ஃபுல்லாக இருக்குது. சும்மா ஒரு வேர் தான் வச்ச காய்ஸ், எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள். அப்புறம் வந்து நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் செடி ஒன்று வச்சுருக்கோம். நெல்லிக்காய் செடி முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் அது ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். இப்போ மலைக்கு கொஞ்சம் அப்படியே தலையுது. இந்த வெயிலில் நல்லா காஞ்சிருச்சு காய்ஸ். இப்போ வந்து மலைக்கு கொஞ்சம் அப்படியே இந்த மழை தண்ணி பட்டதுனால கொஞ்சம் தலையுது. இது பார்த்திங்கன்னா மாதுளஞ்செடி. இதுவும் அந்த வெயில் டைமுங்கிறதுனால நிறைய காய்க வச்சுதுங்க காய்ஸ். வயசாகிடுச்சா என்னவோ இது வந்து காயிற ஸ்டேஜுக்கு இருக்குது. இப்போ மழை பெஞ்சதுனால கொஞ்சம் பச்சை தெரியுது. இது அவ்வளோதான் காய்ஸ். இங்கே முன் சைடு அவ்வளோதான். பின்னாடி போய் பார்க்கலாம் வாங்க காய்ஸ். பாருங்க காய்ஸ், இது வந்து பப்பாளி செடி. பப்பாளி செடி, வாழை மரம், அப்படியே வந்தீங்கன்னா கருவேப்பிலை மரம். ஒரு எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. நல்லா மலைக்கு தளைஞ்சிருக்குது கைஸ். கருவேப்பிலை, அதை ஒட்டி இது ஒரு வாழை மரம். இது வந்து ரஸ்தாளி மரம், அது வந்து மொந்தங்காய். 2 வாழை மரம் வச்சுருக்கேன். இது வந்து மொந்தங்காய், இது வந்து ரஸ்தாளி. அவ்வளோதான் காய்ஸ். இதுதான் எங்கள் வீட்டு தோட்டம். இந்த சந்தில் இவ்வளோதான் இருக்குது. இது வந்து இது ஒரு துளசி செடி காய்ஸ். இது நான் பிடுங்கலை, சரி இருக்கட்டும் வீட்டுக்கிட்ட தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் நிறைய வந்திருக்கு, அதனால் வச்சுருக்கேன். இது பிடுங்கலை. கோயிலுக்கெல்லாம் போனோம்னா இதை கொஞ்சம் பொறிச்சிட்டு போவேன். பொறிச்சிட்டு போய் பெருமாளுக்கு போடுவேன் நான். அவ்வளோதான் காய்ஸ். பாருங்க காய்ஸ், அப்படியே வீட்டுக்கு மேலே வந்தோம்னா சம்மங்கி பூ செடி வச்சுருக்கேன். அதுவும் இப்போ இந்த மழைக்கு தான் காய்ஸ் நல்லா வளருது. எல்லாம் காஞ்சி சருகு மாதிரி ஆயிருந்தது. இப்போ இந்த மழை தண்ணி படவும்
இப்போ கொஞ்சம் அப்படியே பூவே வச்சிருச்சு. ஒரு 4 பூ பூத்துருக்கு. அவ்வளோதான் காய்ஸ். நான் என்னென்ன செடி வச்சுருக்கிறேன்னு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டு போங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், பாய்.